ஹாய், நான் லியா. அது ஒரு மாலை நேரம். ஞாயிறு விடைபெற திங்கள் தன் ஆட்சியை கவனிக்க வெளிவந்து கொண்டிருந்தது. அழகான கடற்கரை, கடல் அலைகள் ஒன்றை ஒன்று கபடி ஆடிக்கொண்டு துரத்தி பிடிக்க, கூடிய மட்டும் தப்பிப்பதற்காக வெற்றி கோடு என்ற கரையை தொடுவதற்கு ஓடி வந்து கொண்டிருந்தான். தலைக்காமல் நடக்கும் இந்த சடுகுடு ஆட்டத்தை பார்த்து கொண்டு எனது நண்பர்கள் என்னுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். பொதுவாக நாங்கள் சந்திக்கும் பொழுது எங்கள் பேச்சு ஒன்று சினிமா அல்லது அரசியல் என்று இந்த இரண்டை பற்றி தான் இருக்கும். சினிமா நடிகர்களெல்லாம் அரசியலுக்கு வந்து நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசியல்வாதிகள் மேடைகள் மக்கள் முன்னால் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இருவரையும் நம்பி ஏமாந்து போவது மக்கள் தான் என்று சொல்ல ஆரம்பித்தேன். பிறகு இந்த பேச்சு அத்துடன் முடிந்து எண்ணெய் பாயும் தோட்டாக்கள் போல அவர்கள் அனைவரும் பேச்சும் என்னை நோக்கி வந்தது. அதில் ஒருவர் கேட்டார், நான் உங்களோடு தான் படித்தேன், உங்களோடு தான் பட்டம் வாங்கினேன், எல்லாரும் நாம் கல்யாணம் செய்து கொண்டோம். ஆனால் நீ மட்டும் கோயில் மாடு மாதிரி தனியே வளம் வந்திருக்கிறாய், எப்போ கல்யாணம் செய்து கொள்ள போகிறார் என்று ஒரு நண்பன் கேட்டான். அடுத்தவன் சொன்னான், உனக்கு அந்த விஷயத்தில் ஏதாவது சங்கடம் இருந்தால் சொல்லு. இப்பொழுது பல டாக்டர்கள் அதில் மிகவும் ஜீனியஸாக இருக்கிறார்கள். காதும் வைத்தாற் போல சரிப்படுத்தி விடலாம் என்றார். மூன்றாவது சொன்னான், பள்ளி வயதில் நீ படிக்கும்போது எந்த பெண்ணையாவது காதலித்து அந்த காதல் உன் மனத்தில் இன்னும் ஒளிந்து கொண்டிருக்கிறதா? இருந்தால் சொல்லு, மாற்றிவிடலாம் என்று. இப்படியா பலவாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், கொஞ்சம் நாள் பொறுதலைவா, ஒரு வஞ்சி என்னை தேடி வரும். அவர்கள் மிகவும் உற்சாகமடைந்து, அப்படியா, விஷயம் என்னவென்று தெளிவாக சொல் என்றார்கள். நான் சொன்னேன், நேற்று தான் ஒரு புரோக்கரை பார்த்து விட்டு வந்தேன். அவர் என்னுடைய ஜாதகத்தையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவருக்கு தெரிந்த பக்கத்தில் உள்ள ஒரு பெண் வீட்டில் கொண்டு போய் காட்டிவிட்டு 2 நாட்களில் வந்து செய்தி சொல்வதாக சொன்னார். நண்பர்களுக்கு ஒரே உற்சாகம். அவர்கள் கேட்டார்கள், தரகர் அந்த பெண்ணின் படத்தை காட்டினார்கள். நான் சொன்னேன், அந்த தரகர் படத்தை காட்டவில்லை, ஆனால் ஒரு வீடியோ கிளிப்பை காட்டினார். அதில் அண்ணன் தன் தங்கையிடம் புத்தி சொல்வது போல அந்த வீடியோ இருந்தது. அந்த வீட்டில் அண்ணன் தங்கை அவ்வளவு பாசமாக பாசமலர் போல இருப்பார்கள் என்றும், ஒரு பிக்கல் பிடுங்கள் எதுவும் இல்லாத குடும்பம் என்று சொன்னார். அவ்வளவுதான். நண்பரின் உற்சாகம் கரைபுரல். அந்த வீடியோ உன்னிடம் இருக்கிறதா? காட்டு என்றார்கள். நான் மெல்ல என் கைபேசி எடுத்து அந்த வீடியோவை அவர்களுக்கு போட்டு காண்பித்தேன். அவ்வளவுதான். அவர்கள் தூவென்று காலை துப்பிவிட்டு
உனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த பெண் கிடைக்காது என்று. ஏன் அப்படி சொல்கிறேன்? இது 50 வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு திரைப்படத்தில் உள்ள ஒரு காட்சி. இப்பொழுது அந்த பெண்ணுக்கு 90 வயசாக இருக்கும். அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் 90 வயது கிழவியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? போட போக்கத்தவனே, வேறு வேலை இருந்தால் பார், உன்னை தரகர் நன்றாக ஏமாற்றி விட்டார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு எழுந்து போயிட்டார்கள். நான் போங்கடா போங்க, பொறாம பிடிச்ச பசங்களா, எனக்கு கல்யாணம் நடக்கும், அப்பொழுது உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், வந்து கூட்டி கொண்டு போங்கள் என்றேன். இவ்வளையும் கொஞ்சம் தூரத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் என்னிடம் வந்து, அந்த அளவு வேகப்படாதோ நண்பர்கள் ஏன் கோபப்பட்டார்கள் என்று சொல்ல, நான் அவரிடம் சொன்னேன் நடந்ததை. அவர் அந்த வீடியோவை காட்ட சொல்ல போட்டு காட்டினேன். பிறகு அவரிடம் கேட்டேன், இந்த பெண் எனக்கு கிடைக்காதா சார் என்று. அவர் சொன்னார், இந்த பெண் இந்த ஜென்மத்தில் அல்ல, இன்னும் 7 ஜென்மமானாலும் உனக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எல்லோரும் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காவது ஏதாவது தெரியுமா? இந்த வீடியோ பார்த்துவிட்டு நீங்களாவது எனக்கு கல்யாணம் நடக்கும் என்று சொன்னால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரு பாட்டு ஒன்று பண்ணுவாங்க.